ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நேற்று ஒரு ஸ்பெஷலும் இல்லாதனால நேற்றே நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு. சும்மா சரி எப்படி செய்யறதுன்னு ஆக்சுவலி இதிலே டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். வந்து ஆஸ் யூஷுவலாக எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஸ்பெஷல்லாம் இல்லை. எண்ணெய் மட்டும்தான் நாங்கள் வேறு ஊற்றி செய்வோம், கோக்னட் ஆயில். மற்றபடி வந்து நீங்கள் செய்கிற மெத்தேடே தான். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. சில பேர் அரைச்சி செய்வாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் நான் எப்பொழுதும் இது வணக்கும் போது கல்லுப்பு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சீக்கிரமாக வணங்கிரும்ல. அப்போ அதனால் கல்லுப்பு போட்டுட்டு வணக்கினா சீக்கிரம் வணங்கிரும் அப்படிங்கிறதுனால கல்லுப்பு யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் உப்பை பற்றின ஒரு தகவல் நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். கல்லுப்பு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஏன்னா நேச்சுரலாக அதில் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காதது கல்லுப்பு தான். சால்ட்டில் வந்து கெமிக்கல் கலக்கிறாங்க அந்த ஒயிட் கலரில் வரதுக்கு. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு முழுசாக தெரியும். ஸோ பாருங்கள், என்னோடய மீன் குழம்பு வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன், ஃபுல்லாக வீடியோவாக போட்டிருக்க மாட்டேன். வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு. எல்லாரையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு டெய்லி ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்கள் குட்டி வாண்டும் சொல்லிட்டார் வந்து. ஸோ வந்து இனிமேலாவது பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைவுக்கு வந்திருந்தேன். லைவ் வந்தது யாரும் பார்த்தீங்களா? லைவுக்கு வரும்போது வந்து ஏன்னா உங்களுக்கு நான் லைவ் வரும்போது யாரெல்லாம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். லைவுக்கு இனிமேல் லைவுக்கு வரும்போது எல்லோரும் வாங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேசணுன்னு இருக்குது. லைவில் வந்து பேசுகிற மாதிரி வந்து இதில் பேச முடியாதுல்ல. வீடியோ வந்து முடிஞ்சிடும். நம்ம எத்தனை நிமிஷத்துக்கு எடுத்துருக்கோமோ அந்த நிமிஷம் தானே. நான் எந்த மீன் குழம்பு வந்து செய்கிறதா, அதாவது மீன் குழம்புனாவே மாங்காய் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஏன்னா அது எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மாங்காய் எப்பொழுதுமே இருக்கும். இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு மாதிரி செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் போட்டுக்கிறாங்க, சில பேர் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஒரு நாள். அந்த மாதிரி செஞ்சாலும் அதையும் வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். நேற்று எல்லோரும் ஸ்பெஷலாக சாப்பிட்ருப்பீங்க, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷுன்னு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து மீன். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். இது என்ன மீன் பார்த்திங்கன்னா அயிலை மீன். கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அப்போ வந்து அந்த தலை இருந்தனால அது குழம்பு வச்சுட்டேன். மீதி பீசஸ் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு. எப்பொழுதும் ஃப்ரையிங் வீடியோ தான் நிறையா இருக்கே. வந்து ஃப்ரை பண்ணுறது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைல்ல, அதனால் அது வீடியோ போடலை. பாருங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிகினர்ஸ்க்கெலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே வந்து அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் வந்து வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.